மரியாதைக்குரிய எங்களுடைய நேஷனல் பிரசிடென்ட் டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வால் அவர்களுக்கு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் 2 லட்சம் மட்டுமே அரசாங்கம் கொடுத்து வருகிறது. அதை உயர்த்தி 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வால் ஐயா அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். காரணம் என்றால் தமிழக அரசு தற்பொழுது கட்டிட கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை செய்யும் போது உயிரிழப்பு ஏற்பட்டால் 5 லட்சம் இருந்து 3 லட்சத்தை ஏற்றி 8 லட்சமாக வழங்கியிருக்கிறது. அதே போன்று தமிழகத்திலும் இந்த நலிவடைந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் மட்டுமே அரசாங்கம் கொடுத்து வருகிறது. அதை உயர்த்தி தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம். அதை அதற்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலும் அதை சீக்கிரமாக நிறைவேற்றுகின்ற வகையில் மத்திய அமைச்சர் அவரிடையும் நாங்கள் இன்றைக்கு கோரிக்கை கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியனுடைய தலைவர் மூலமாக கொடுத்திருக்கின்றோம். விரைவில் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் நிறைந்து வருங்காலில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் வாழ்வாதாரத்துக்கும் அவர்களுக்கு வாகன கடன் வசதியும் வருடத்திற்கு வாகன கடன் வசதி வாகனம் 1 லட்ச ரூபாய் இப்போ தற்போதைய அரசாங்கம் வழங்கி வருகிறது. அதை எளிமையாக கிடைக்கின்ற முறையில் கிடைக்கணும் என்பதற்காக இன்றைக்கு எங்களுடைய தலைவருடைய கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இங்கே இது ஒரு பெரிய மாநாடு, கன்சென்ட் மாநாடு. அனைத்து தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். ஏறக்குறைய 500க்கு 1000த்துக்கும் மேற்பட்ட இந்தியா முழுவதும் அனைத்து நபர்கள் வந்திருந்தார்கள். இந்த மீட்டிங்கில் இந்த கூட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். விரைவில் அதை செயல்படுத்துவதற்கு இது தலைமை ஒத்துழைக்கும் என்பது தெரிவித்துக்கொள்ள நன்றி, வணக்கம்.